குழந்தைங்க கூட சாப்பிட்லாங்க. அதாவது ஒரு வயசு குழந்தை கூட நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். எந்த கெமிக்கலுமே இல்லை. ஸ்பெஷல் மில்க் ஷேக்கில் வந்து மாப்பிளை மில்க் ஷேக்கு நம்ம போடுறோம். மாப்பிளை மில்க் ஷேக் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்தாங்க. எல்லாரும் அப்படியே சேஸ் அடிங்க. சேஸ். ஒரு பாலுக்கு ஒரு நொங்கு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ செம்மையாக இருக்குல்ல. கோயம்புத்தூர் மக்களுக்கு வந்து இது ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். இந்த கடையை பியூர் இளநீர் தான், அதில் நன்னாரி மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம 1.5 இளநீர் பிடிக்கும் எங்களுக்கு. ஒரு 4-5 வெரைட்டியில் வந்து எனக்கு வந்து நாக்கில் வந்து நடனம் ஆடுது. இங்கே இருக்கிறதுலே வந்து இதுதான் ரொம்ப ஹைட்டாக இருக்குது. நிறைய பேருக்கு எச்சி ஊரும் நான் சாப்பிடும் போது லாபமே கிடைக்குமான்னு தெரில. அந்த அளவுக்கு வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க. மக்களுக்கு சேவை பண்ணுற மாதிரி தான் பண்ணிட்டுருக்காங்க நம்ம ஓனர். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம தமிழ்வாகர் ஃபுட் ரிவ்யூ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ யதார்த்தமாக இந்த சைடு வந்துட்டு இருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட் ஹெல்த் ஜூஸ்ட்டு இங்கே வந்து போர்டு போட்டிருந்தாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய நேச்சுரலான ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதாவது நுங்கு பால், இளநீர் பால், அத்தி பழப்பால், அவுல் பால், பேரிச்சம்பள பால், நிறைய இங்கே வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. 100% நேச்சுரல். ஒரு டைம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அடுத்தடுத்து தேடி வருவீங்க, 2 பேர்த்த கூப்பிட்டு வருவீங்க. அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளுக்காக வந்து நிறையாது வந்து ரெடி பண்ணி வேறு வச்சுருக்காங்க. ஸோ ஓனர் இங்கே பக்கத்துலேயே இருக்காங்க. இவங்ககிட்ட கேட்கலாம் இவங்ககிட்ட என்ன ஸ்பெஷல், மற்ற கடைக்கு இவங்க கடைக்கு என்ன டிஃப்ரெண்ட் கேட்கலாம். ஸோ வணக்கம் சார். வணக்கம். மற்ற கடைக்கு நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, மற்ற கெமிக்கல்ஸுக்கெல்லாம் வந்து ஆக்ட் பண்ணுவாங்க, ஃபுட் கலர் ஆக்ட் பண்ணுவாங்க, சாக்ரீன் இந்த மாதிரிலாம் இது பண்ணுவாங்க. மற்ற கடைனா நம்ம எல்லா கடைக்கும் சொல்லலை, சில பேர் செய்வாங்க. இப்போ பர்டிகுலராக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நேச்சுரலாக நம்ம வந்து கொடுக்க போகிறோம் எதுவுமே. இப்போ மில்க்குனா மில்க்கு, பால், அதே போல் வந்து அந்த என்ன ஐட்டம் நொங்குனா நொங்கு மிக்சிங் பண்ணிடுவோம், பேரிச்சம்பழம்னா பேரிச்சம்பழம், எல்லாமே ஹெல்த் ஃபுட்டாக சுத்தமாக சுகாதாரமாக எல்லாமே செய்வோம். நம்ம வந்து 2 வருஷ காலமாக இந்த இடத்துல கடை வச்சுருக்கிறோம். அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து சின்ன கடையை வச்சுருந்தோம். இன்றைக்கி எல்லா கிருப்புக்கு வந்து நம்ம வந்து என்ன அப்படின்னா, இன்றைக்கி மக்கள் வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்து அவங்க நல்ல ஆதரவு கொடுத்தனால நம்ம திருப்பி வந்தால் இன்றைக்கி வந்து பெரிய கடையாக நம்ம வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். மக்கள் நல்லா வந்து சௌரியமாக உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நல்லா வச்சுருக்கிறோம். பெண்கள் வந்தாலும் தனித்துவமாக உட்காரலாம். அந்த அளவுக்கு நம்மகிட்ட வந்து சாப்பிட்டாங்கன்னா திருப்பி திருப்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு. ஏன்னா எந்த வகையிலும் நம்ம கேடு இல்லை. மழை காலமாக இருக்கட்டும், குளிர்காலமாக இருக்கட்டும், எல்லா காலங்களிலும் சாப்பிடக்கூடிய வகையில் தான் நம்ம ஜூஸ் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். எல்லாமே நேச்சுராக இருக்குது நம்மகிட்ட. இன்றைக்கி கஸ்டமர் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. மேலும் உங்களுடைய ஆதரவு நமக்கு நிறைய தேவைப்படுது. கண்டிப்பாக வரணும். இது சூப்பர். இப்போ நம்ம கடை வந்து எடுத்துட்டிங்கன்னா உக்கடத்துலேருந்து இந்த வின்சென்ட் ரோடுன்னு ஒரு இடம், அதுலேருந்து நடிகர் தினகரன் ஆஃபீஸு அருகில் வருதுங்க. அந்த லைன் போகிறோம். இங்கே உக்கடத்துலேருந்து எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போகலாம், பெரியாஸ்பத்திரி போகலாம். அந்த ரூட்டில் தினகரன் ஆஃபீஸ் அருகில் நம்ம கடை இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் வரணும். வந்து நீங்கள் சாப்பிட்டு ஒரு முறை பார்த்தீங்கன்னா போதும், திருப்பி நீங்களே இன்னும் 2 பேர்த்த கூட்டிகிட்டு வருவீங்க. ஏன்னா அந்த ஒரு இதில் தான் நம்ம இது வர நீங்கள் எதார்த்தமாக வந்தீங்க, நம்மகிட்ட வந்து கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம டேஸ்ட் கொடுக்குறோமோ நீங்கள் சொல்கிற கஸ்டமருக்கு நம்ம டேஸ்ட்டு தரமாக கொடுப்போம். அது 100% கொடுப்போம். நம்ம கண்டிப்பாக நம்மளும் சாப்பிட்டு பார்க்கலாம். கஸ்டமரும் வந்து நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இவ்வளோ நேரம் வந்து கூட்டமாக இருந்துச்சு. ஸோ எப்படா வீடியோ எடுக்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாச்சு, உடனே வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கஸ்டமர்கிட்டமே ரிவ்யூ கேட்கலாம், நம்மளும் சாப்பிட்டு பார்க்கலாம். குழந்தைங்க கூட சாப்பிட்லாங்க. அதாவது ஒரு வயசு குழந்தை கூட நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். எந்த கெமிக்கலுமே இல்லை, எல்லாமே நேச்சுரலாக பண்ணிட்டு இருக்காங்க. நொங்கு வந்து வருஷத்துக்கு 3 மாதம் 4 மாதம் வர்ற மாதிரி இருக்கும். நம்மகிட்ட வருஷம் 365 நாள் நொங்கு கிடைக்கும். நொங்கு கிடைக்கும். அதே போல் நொங்கு போல் நாங்கள் தயார் பண்ணி கொடுப்போம். நேச்சுரலான நொங்கு, ஒரிஜினல் நொங்கு தான் நம்ம போட போகிறோம். எதுவுமே கெமிக்கல்ஸோ இல்லை வேறு எந்த வகையிலும் நம்ம மிக்ஸ் பண்ணுறது இல்லை. அவங்க எந்த வகையில் சாப்பிட்றாங்களோ திருப்பி வந்து நம்மகிட்ட வரணும். அவ்வளோதான். நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்மகிட்ட இது ஒரு தொழிலுடைய வெற்றியே வந்து என்னங்க, நல்லா இருக்குது பரவாயில்லை. கண்டிப்பாக அந்த 2 வார்த்தை மனிதனுக்கு வரணும் மக்கள்கிட்ட. அந்த வார்த்தைக்கு கூட வந்து நம்ம செயல்படுவோம். கண்டிப்பாக சம்மர் சீசன் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. வெயில் மண்டையை புழக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லோரும் இளநீ அந்த மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணுவீங்க. அதே வந்து நீங்கள் டேஸ்ட்டாக சாப்பிட்லாம். இங்கே வந்தீங்கன்னா இளநீ பால், நுங்கு பால், பேரிச்சம்பள பால்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து குழந்தைங்களுமே பார்த்தீங்கன்னா எளநியாக கொடுத்தா வந்து சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு பாலில் மிக்சிங்காக ஒரு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடும்போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது இல்லாமல் நிறைய வந்து மில்க் ஷேக்கு, சலாட் ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து எப்பயுமே இருக்கும். நம்மகிட்ட இருக்குங்க. நம்மகிட்ட ஸ்பெஷல் மில்க் ஷேக்கில் வந்து மாப்பிளை மில்க் ஷேக்கு நம்ம போடுறோம். மாப்பிளை மில்க் ஷேக்குங்க. அது என்ன பேர் அப்படின்னா, மாப்பிளை மில்க் ஷேக் அப்படின்னா புரோட்டீன் உள்ளது எல்லாமே. அதில் பாதாம், பிஸ்தா, அத்திப்பழம், பேரிச்சம்பழம், முந்திரி பருப்பு எல்லாம் ஈவனாக போட்டு மிக்சிங் பண்ணி ஒரு அடிச்சு கொடுத்துருவோம். நல்ல புரோட்டீன் உள்ளது. அந்த புரோட்டீன் ஹெல்த்தாக உள்ளதுனால அது பேர் மாப்பிளைன்னு வச்சுருக்கிறோம். நம்ம நல்லா இருக்கும். அதுவும் இல்லாமல் வெண்ணிலா மில்க் ஷேக்கு, பூஸ்ட் மில்க் ஷேக்கு, ஹார்லிக்ஸு, ஓரியோ,
மேங்கோ மில்க் ஷேக்கு, முலாம்பழம் மில்க் ஷேக்கு, மலாய் மில்க் ஷேக்கு, ஸ்ட்ராபெரி, ரோஸ் மில்க் மில்க் ஷேக்கு, அது இல்லாமல் வந்து சார்ஜா மில்க் ஷேக்கு நம்ம போடுறோம். சார்ஜா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூட சேர்ந்து சவுதி மில்க் ஷேக்கு, அது நம்மகிட்ட இருக்குது. சவுதி மில்க் ஷேக் வந்து தமிழ்நாடுல இந்தியாவில் சவுதி வரைக்கும் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எதாக இருந்தாலும் கெமிக்கல்ஸ் மிக்சிங் இல்லை, தரமாக நீட்டாக செஞ்சு நேச்சுரலாக பண்ணி கொடுத்துட்டு எவ்வளோ டேஸ்ட்டும் இருக்குது நம்மகிட்ட. ஓகே, கிட்டத்தட்ட 100 ஐட்டத்துக்கு மேலே வச்சுருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பசங்களையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ரெகுலராக வர்றாங்க. ஓகே சார், நல்லா இருக்கு. ஸோ சொல்லுங்கள் சார், எப்படி இருக்கு? நம்ம ரெகுலராக வந்துட்டே இருக்கோம். ஒரு 2 இயர்ஸாக வந்துட்டு இருக்கோம். ஆப்போசிட் கடைக்கு போது வந்துட்டு இருந்தா இப்போ ஷிஃப்ட் பண்ணி வந்திருக்காங்க. நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். மேக்ஸிமம் பார்சல் தான் வாங்கி போயிட்டுருப்போம். கவுண்டம்பாளையத்துக்கு வந்து பார்சல் வாங்கி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த நுங்கு பால் எண்ணெய் பால்லாம் கொடுக்குறாங்க, என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுங்க? நுங்கு பால் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கும். வருஷம் ஃபுல்லாக கிடைக்கும் நம்மள்கிட்ட. உங்கள் ஃபேவரட்டு? நம்மள்ட்ட அத்திப்பால் ஜூஸ். அத்திப்பால் சொல்லுங்கள் பாய், உங்களுக்கு இங்கே என்ன பிடிக்கும், என்ன ஸ்பெஷல்? இங்கே நொங்கு பால், ஓகே, மில்க்கு, அவல் மில்க்கு எல்லாமே நல்லா இருக்குங்க. ஓகே. அதேமாதிரி நீங்கள் பார்சல் வாங்க வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு கொடுத்துருவாங்க. இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக பேக்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ ஜி? இது குடிக்கிற அளவு வந்து 200 ml, பாட்டில் பாட்டில் வந்து 300 ml. 300 ml. ஸோ 10 ரூபா வந்து ஜாஸ்தி வாங்குறீங்க. ஸோ அதாவது 100 ml எக்ஸ்ட்ராவே கொடுத்துட்றீங்க. ஓகே, சூப்பர். நல்லா நீட்டாக வந்து நீங்கள் பேக் பண்ணி எடுத்துருவா. சில இடத்துல கவரை கட்டி கொடுப்பாங்க, உடஞ்சிரும் அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் ஒன்றுமே ஆகாது, நீங்கள் எவ்வளோ தூரம் வேணால் எடுத்துகிட்டு போகலாம். ஆப்போசிட்டில் போட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு, அங்கேயும் நான் நிறைய பேர் சாப்பிட்ருக்கேன். எல்லாருமே வந்து ஆப்போசிட்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து ரெகுலராக சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ கடை கொஞ்சம் பெருசாகிடுச்சு இல்லை? இப்போ கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டை விட. ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 5 ஐட்டம் வந்திருக்கு. புதுசாக நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. யாருன்னு பார்க்குறீங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் தான். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்தாங்க. ஸோ பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அவங்க பேர் எங்க? முகமது தௌஃபிக். முகமது தௌஃபிக். உங்கள் பேர்? நவீத். உங்கள் பேர்? முகமது நிஹால். முகமது நிஹால். ஓகே ஓகே. நீங்களும் எந்த ஊரா? எஸ், நாங்கள் இந்த ஊர். வீடியோலாம் பார்ப்பீங்களா? நிறைய வீடியோ பார்ப்போம். ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன ஐட்டம் வந்திருக்குன்னா, இது பார்த்தீங்கன்னா அத்திப்பழ பால். ஸோ நேச்சுரலான ஐட்டமாக ஒரு 3 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது ஷார்ஜாங்களா? இது ஷார்ஜா. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது அவுல் மில்க்கு. இது பார்த்தீங்கன்னா அத்திப்பழ பாலுங்க, பார்த்துங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து இளநி பால். இது எல்லாமே ஒரே கலரில் இருக்க, நம்மளுக்கு வந்து அந்த இது தெரிய மாட்டேங்குது. சாப்பிடும்போது டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக தெரியும். நொங்கு பால் இந்த ஷாப்லேயே வந்து ரொம்ப ஃபேமஸான இது நொங்கு பால். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நொங்கு பால்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நொங்கு பால்லாம் வச்சுருக்காங்க. சாப்பிட்றலாமா? எல்லோரும் அப்படியே சேஸ் அடிங்க. சேஸ், சூப்பர். சாப்பிட்றலாம். அப்படியே நொங்கு அப்படியே போட்டிருக்காங்க உள்ள. ஆக்சுவலாக வந்து இந்த பால் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, எப்படி இருக்குது? செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. ஸோ இங்கே ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? எஸ், ஆமாம். சூப்பர் சூப்பர். நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களும் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களும் வந்து சாப்பிட விட்டதுக்கப்புறம் உண்மையிலே சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. நாங்கள் ரெகுலர் கஸ்டமர். ஓகே ஓகே, சூப்பர். செம்மையாக இருக்குங்க. ஒரு பாலுக்கு ஒரு நொங்கு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நொங்கு பால் சாப்பிட்டீங்கன்னா நல்லா எனர்ஜியாக இருவீங்க. நம்மளுக்கு 5 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் லைட்டாக டேஸ்ட் பண்ணிட்டு நம்ம கேமராமேன் நம்ம பிரதர் இருக்கார், அவருக்கு அப்படியே கொடுத்தாரலாம். ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக ஒரு ஐட்டம் கொண்டு வந்துருக்காங்க. இங்கே பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ செம்மையாக இருக்குல்ல. ஸோ இதோட நேம் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை ஃப்ரூட் சால்ட்டுங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து மேலே ஏதோ போட்டிருக்காங்க. நம்ம சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் தெரியும். நல்லா வந்து அந்த பாதாமெல்லாம் சீவி செம்மையாக போட்டிருக்காங்க. நீங்கள் சாப்பிடுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இளநி பால் இருக்குதுங்க. இளநி பால் ரொம்ப நாளாக வந்து நம்ம கண்ணில் தெரியாமல் இருந்துச்சு. யதார்த்தமாக ரொம்ப பார்த்தேன். உள்ளே வந்து பார்த்தா ஒரு ஜூஸ் ஷாப்னு நினச்சி தான் உள்ளே வந்தேன். ஆனால் எல்லாமே நேச்சுரலாக பண்ணிருக்காங்க. கோயம்புத்தூர் மக்களுக்கு வந்து இது ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். இந்த கடையை செம்ம டேஸ்ட்டுங்க. அப்படியே நீங்கள் ஒரு இளநீ சாப்பிட்டீங்கன்னா என்ன ஃபீல் வருமோ அது அப்படியே டபுள் மடங்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட்றதுக்கு பதிலாக நீங்கள் அழகாக ஒரு ஜூஸ் சாப்பிட்லாம். ஷாப் பார்த்தீங்கன்னா வந்து 11 மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. மார்னிங் 11 மணிலேருந்து நைட்டு வந்து ஒரு 9-10 மணி வரைக்கும் இருக்கும். லொக்கேஷன் கீழே போகிறேன், டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்பர் டிஸ்பிளேலே வரும். ஏதாவது டவுட்னா கூட நீங்கள் கால் பண்ணுங்கள். ஏதாவது இந்த ஃபங்க்ஷனு மேரேஜுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு மொத்தமாக தேவை ஜூஸ் எல்லாம் நீங்கள் ஆர்டர் கொடுக்கணுன்னா நீங்கள் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா இவங்க ஆர்டர் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாமே ரெடி பண்ணி பக்காவாக உங்கள் டைமுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அத்திப்பழ பால் இருக்குது. இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம ஓனர் எதாவது சொல்கிறேன்றாங்க. இல்லை, நம்ம அத்திப்பழ பாலில் வந்துங்க ட்ரை அத்தி தான் நம்ம போடுறோம்.
அது போட்டுட்டு நாட்டு சக்கரை போடுவோம். அஸ்கா வெள்ளை சக்கரை நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை, நாட்டு சக்கரை போடுவோம். அதை விட்ட தேன் மிக்சிங் பண்ணுவோம், குல்கந்து, அத்திப்பழம், அதை விட்ட பாசிந்தில் நம்ம போட்டு அடிப்போம். நாட்டு சக்கரை இவ்வளோ ஐட்டம், குல்கந்து மிக்சிங் வரும் உங்களுக்கு. இது எல்லாமே உடம்புக்கு குளிர்ச்சி. பொதுவாக அத்திப்பழமே பொதுவாக வந்து உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியம், ஹார்ட்டுக்கு நல்லது, நார்ச்சத்து உடையது, இது எல்லாமே இருக்குது. அது கூட சேர்ந்து இந்த மிக்சிங் பண்ணுறப்போ உடம்பு குளிர்ச்சியும் வரும். அதனால் இது எல்லாமே நேச்சுராக இருக்கும், உடம்புக்கு ஹெல்த்தாக இருக்கும். நம்மகிட்ட எல்லாமே ஆரோக்கியமான பணம் தான் நல்லா கிடைக்கும். அது ஒன்று. இது ஒரு சொல்லும் போதே எனக்கு சாப்பிடணும் போல இருக்குது. அது ஐட்டமும் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இது என்னதுங்க? இது வந்து இளநீர் சர்பத்துங்க. இளநீர் சர்பத்து. ஆமாம், பியூர் இளநீர் தான். அதில் நன்னாரி மிக்ஸ் பண்ணுறோம் நம்ம. அதனால் இது வந்து என்ன டேஸ்ட், குடிக்கிறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நேச்சுரல் குளிர்ச்சி. இது 350 ml வருங்க. இது 50 ரூபா தான் நாங்கள் போடுறோம். வெறும் 50 ரூபா நம்ம போடுறோம். இதுக்கு வந்து இது 1.5 இளநீ பிடிக்கும் எங்களுக்கு. 1.5 இளநீ பிடிக்கும் எங்களுக்கு. நாங்கள் இந்த அளவுக்கு கொடுத்து நம்ம இது பண்ணுறோம்னா இது மார்ஜின் கம்மி தான். ரெண்டாவது நம்ம ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணுறதுனால இது அந்த அளவுக்கு கொடுக்க முடியுது எங்கனால. அதுதான் மெயின் ரீசன். ஆமாம், அதுதான். இது 1.5 இளநீ பிடிக்குது. ஆனால் இதே போல் வந்து நீங்கள் இளநீர் சாப்பிட்றத விட இது கூட நன்னாரி மிக்சிங் பண்ணி சாப்பிட்றப்ப இன்னும் நன்னாரி குளிர்ச்சிக்கு இது இயற்கையாகவே நம்ம வேறு போட்டு தான் இது பண்ணி இது பண்ணி தருவோம். குளிர்ச்சி வரக்கூடியது. அதனால் நன்னாரி குளிர்ச்சி, இளநீர் குளிர்ச்சி ரெண்டும் சேர்றப்ப சம்மருக்கு நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3-4 ஐட்டம் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அத்தி பால் சாப்பிட்றலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம கிளம்பிட்டாங்க. நம்ம சப்ஸ்கிரைப் வந்து நம்ம கூட சாப்பிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம சப்ஸ்கிரைபில் அப்படியே கிளம்பிட்டாங்க. நம்ம அப்படியே சாப்பிட்றலாம். வாவ், ஏங்க எப்படி சொல்கிறது இல்லை, சொல்கிறதுக்கு வார்த்தையில் தான் சொல்லுவேன். ஒரு 4-5 வெரைட்டியில் வந்து எனக்கு வந்து நாக்கில் வந்து நடனம் ஆடுது. எல்லா டேஸ்ட்டுமே இருக்குது. இதில் தேன், அத்திப்பழம், பால், அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நாட்டு சக்கரை சொன்னாங்க, அந்த டேஸ்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஒன்றா நீங்கள் சாப்பிடணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக எதுவுமே எனக்கு திகட்ட மாட்டேங்குது. எல்லாமே வந்து நேச்சுரலாக இருக்கிறதுனால வந்து திகட்டலை. எக்ஸ்ட்ரா இவங்க எதுவுமே ஆட் பண்ணலை. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே இளநீ ஜூஸு. இளநியில் வந்து ஜூஸ் பாருங்கள், மேலே வந்து இளநியோட அந்த இதில் மிதக்குது பாருங்க, ஃபுல்லாக வச்சுருக்காங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். இதில் வந்து நன்னரி மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். லைட்டாக நல்லா இருக்குது, அந்த ஸ்மெல் வருது, நன்னரியோட ஸ்மெல் வருது. 50 ரூபாய்க்கு ரொம்ப ஒர்த்து தான். நல்லா பெருசாக இருக்குது. வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியும் தெரில, கிட்ட கொண்டு வந்து காமிக்கணும் பாருங்கள். இவ்வளோ பெரிய கிளாஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கூட நீங்கள் இங்கேருந்து சாப்பிட்லாம். இல்லை டெய்லி இந்த சைடு போகிறீங்கனாலும் அழகாக ஒரு டம்ளர் கூட நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். எதுக்கோ வேஸ்ட்டாக காசு செலவு பண்ணுறோம். நார்மலாக ஒரு 7up மாசான்னு சொல்லி சாப்பிடுவோம். நேச்சுரலாக இவ்வளோ ஐட்டம் இருக்கும்போது எதுக்குங்க வெளியில தான் போய் சாப்பிட்றீங்க? நிறைய பேர் வீட்டுக்கெல்லாம் பாட்டிலில் வாங்கிட்டு போனாங்க. லேடிஸ்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. வீடியோவில் பார்த்துருப்பீங்க, குழந்தைங்கள்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கோயம்புத்தூர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த ஷாப்பு. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க, இங்கே இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து அவுல் பால். அவுல் பாலில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பூனோட கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த அவுல் மில்க் இதுக்கு வந்து கேரளா ஸ்பெஷலுங்க மெயினு. இப்போ நம்ம வந்து என்னென்னா பாசந்தி போட்டு சிவப்பு அவுளுங்க, மட்டரிசி வருது பார்த்தீங்களா, சிவப்பு மட்டரிசி, அதில் உள்ள அவுள், நெடக்கலை பருப்பு, டூட்டி ஃப்ரூட்டி, இது எல்லாமே. இது அது இல்லாமல் பனானா மிக்ஸ் பண்ணுறோம். நல்லது. இது பொதுவாக வந்து பசியோடு வர்றவங்களுக்கு அந்த ஃபுல் ஹெல்த் இருக்குது, நல்ல ஹெல்த், ஆரோக்கியமான உணவு. ஸோ பசின்னு ஓட்டு இந்த வடை போண்டா இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி அவுல் மில்க் சாப்பிட்றதுனால இதில் பனானா, சிவப்பு அவுள், பால், நெடக்கலை பருப்பு, ஃபுல் ஹெல்த் ஃபுட்டு இருக்கும். அதே போல் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு சொல்லுங்கள். சரி, எல்லாமே சாப்பிட்டு பார்த்து இப்போ வரைக்கும் 4 ஐட்டம் நம்ம சாப்பிட்ருக்கோம். 4மே பட்டையை கலப்புது. ஸோ அடுத்து இந்த ஐட்டம் இருக்குது, சாப்பிட்டு பார்க்கலாம். வாவ், டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. வேர்க்கடலையோட அந்த கடலை மேலே போட்டிருக்காங்க. இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க மேலே, ரெட் கலரில் தெரியுது பாருங்க. டிஃப்ரெண்டான டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே வந்ததுலேருந்து எல்லாமே சாப்பிட எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்குது. ஒவ்வொன்றில் ஒவ்வொரு டேஸ்ட்டு. இதில் இது கீழே வந்து ஜூஸு, மேலே மட்டும் உங்களுக்கு அவுள் போட்டிருக்காங்கன்னு இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து அவுள், ஃப்ரூட்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கடலை பருப்பு நல்லா இருக்குது. கொஞ்ச நேரம் நம்ம அதெல்லாம் குடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஓனர் சொன்ன மாதிரி ஏதாவது நீங்கள் லஞ்ச் டைமோ இல்லை மார்னிங் டிஃபனோ இல்லை நைட்டோ நீங்கள் வரும்போது அழகாக சாப்பிட்டுட்டீங்க, வயிறு நம்பிருன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ஜா மில்க் ஷேக் தாங்க. நீங்கள் பாருங்கள், பெரிய பாட்டிலில் இங்கே வச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிறதுலே வந்து இதுதான் ரொம்ப ஹைட்டாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா ஃப்ரூட்ஸ் மேலே போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பனானாலாம் போட்டுருக்க சொன்னாங்க. மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ்கிரீம் இருக்குது.
ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. ஸ்பூனில் போட்டு நம்ம சாப்பிடலாம். ஐஸ்கிரீம் வந்து எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து நிறையா மாலு, அப்புறம் வந்து பெரிய பெரிய பேக்கரி அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ இங்கேயும் கிடைக்குமா சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். நம்ம ஓனர் என்னென்னா எங்கிட்ட நேச்சுரலாகவும் இருக்குது, இல்லை உங்களுக்கு டேஸ்ட்டாக வேணும், டிஃப்ரெண்ட்டாக வேணும், குழந்தைங்க அடம் பிடிக்கிறாங்க ஐஸ்கிரீம் கேட்டதுனால கண்டிப்பாக அதுவும் வச்சுருக்காங்க. தாராளமாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். கேமராமேன் பார்த்துக்கிட்டே இருக்கான், அவனுக்கு தான் எல்லாம் பேலன்ஸ் வச்சுருக்கேன். சாப்பிட முடியலங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு டம்ளர் சாப்பிட்டாலே உங்களுக்கு வயிறு நம்பிடுது. இவ்வளோ ஐட்டே நான் ஒரு ஆளாக எப்படி சாப்பிட முடியும்? சாப்பிட்டுட்டு நான் வீட்டுக்கு வாங்கிட்டு போகலான்னு பார்க்குறேன். ஏன்னா நம்ம வீட்டில் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சாப்பிட்ருக்க மாட்டாங்க, வீட்டுக்கு வாங்கிட்டு போகணும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட் ஐஸ்கிரீம் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா வந்து மேலே பாதாம்லாம் சீவி போட்டிருக்காங்க, மேலே வேறு ஒரு ஜெல் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். நல்லா இருக்குல்ல? இங்கே பாருங்கள், கேமரா கிட்ட காமிக்கிறேன். நிறைய பேருக்கு எச்சி ஊறும் நான் சாப்பிடும் போதே. நல்லா அழகாக இருக்குது, அந்த குட்டியாக கப்பு வச்சு நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கு நம்மளுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து நேச்சுரலான ஐட்டம்னு சொல்லிட்டு. ஸோ குழந்தைங்க கூப்பிட்டுருந்தீங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து நீங்கள் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் தான் வந்து வெளியில் வந்து ரொம்ப கேட்டுட்ருப்பாங்க. நீங்கள் நார்மலாக இது இளநீ பால், இளநீ ஜூஸு, இதுலேயே ஏதோ ஒரு ஐட்டம் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கனாலே குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, அடம்பிடிப்பாங்க. அடுத்து என்னை அந்த கடைக்கு கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு அடம்பிடிப்பாங்க. இவங்க வந்து குறைஞ்ச மார்ஜினில் வந்து இவங்க சேல் பண்ணிட்டுருக்காங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். லாபமே கிடைக்குமான்னு தெரில, அந்த அளவுக்கு வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க. மக்களுக்கு சேவை பண்ணுற மாதிரி தான் பண்ணிட்டுருக்காங்க நம்ம ஓனர். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து இங்கே 100 ஐட்டத்துக்கு மேலே வந்து இங்கே லைனாக மெனு வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு எது கேட்டாலும் இங்கே ரெடியாக இருக்கும். ஆனால் நான் சஜஷன் பண்ணுறது, நீங்கள் வந்தீங்கன்னா நுங்கு பால் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே அத்தி பால், நம்ம நேச்சுரலாக சாப்பிட்டா வந்துடுறீங்களா இந்த ஐட்டம்லாம். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக வந்து இங்கே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, நிறைய பேர் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் சாப்பிட்டதில் எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சி. பர்சனலாக எனக்கு இந்த நொங்கு பால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டது தான் எனக்கு மெயின்லி அப்படி நின்றுச்சு. நொங்கு பால் மட்டும் எனக்கு தனியாக நிற்கிது, என்னன்னே தெரில. ஆனால் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. ரேட்டு உங்களுக்கு ரீசனபுளாக இருக்கும். ஷாப்போட அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்பர் கொடுத்துருக்கேன், இதோட ப்ரைஸ் எல்லாம் கீழே வந்து நான் கொடுத்துருப்பேன். ஏதாவது டவுட்னா செக் பண்ணி பார்த்துங்க. ஃபைனலாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிங்கன்னா நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நான் உங்கள் தமிழ் வாக பாய்.